ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருடத்தினுடைய ஆயத்த நாட்களினுடைய 3ஆம் நாள். இந்த நாளில் நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து திருந்தணும். 2ஆம் நாள் துணிகரமான பாவம் செய்யும். இது 3ஆம் நாளில் நம்மை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? ஒப்பு கொடுத்தால் அது ஆசீர்வாதம். அதான் யோவானில் எழுதினார் இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. இப்போ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மா வாழணும். நம்ம ஆத்மா எப்போ வாழும்? ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய ஆத்மா வாழும். நம்மகிட்டே வச்சுக்கிட்டோம். ரட்சிக்கப்பட்டோம் சொல்கிறோம், ஆவியை நம்ம இஷ்டத்துக்கு தான், ஆத்மாவை நம்ம இஷ்டத்துக்கு தான். இந்த சரீரத்தை கூட பாருங்கள், சில பேருக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி பைபிள் வார்த்தைக்கு அல்லது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. ரோமருக்கு அவர் எழுதும்போது பவுல் அப்படி தான் எழுதினார். என்ன எழுதினார்? 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 1ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்படும். அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆவியாத்மா சரீரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆவி தேவனோடு இருக்குமாங்க, சில பேர் ஆத்மா இருக்குமாங்க. சரீரம் இன்றைக்கி முக்கால்வாசி எங்கே இருக்குன்னா பிசாஸ்ட்டு இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, நம்ம இஷ்டப்படி. அந்த சரீரமும் கர்த்தர் தந்தது என்கிற ஒரு உணர்வு இந்த வருஷ கடைசிலையாவது வரட்டும். ஏன் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சுதந்திரிக்க முடியலை அப்படின்னா ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம ஒப்பு கொடுக்காது அப்படின்னா தாவீது அதைத்தான் சொல்கிறார். கேளுங்க, 143:10 வாசிக்கும் போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய. இப்போ நம்முடைய ஆவியாக இருக்கட்டும், ஆத்மாவாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடத்தக்கூடாது. தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்தால் புத்தாண்டு எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமான ஆண்டாய், மகிமையின் ஆண்டாய் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜோம் பண்ணதான் அதெல்லாம் இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமானதை நம்முடைய ஆவி செய்கிறதா, ஆத்மா செய்கிறதா, குறிப்பாக சரீரம் செய்கிறதா? சரீரம் இன்றைக்கி என்ன நினைக்கிறது தெரியுமா? சரீரத்தில் செய்த நன்மைக்காக தீமைக்காக தான் அங்கே போக வேண்டியிருக்குது. அப்போ இந்த சரீரப்பிரகாரமான இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவன் சொல்கிறான். நீதிமான் யார்? சங்கீதக்காரன் தாவீது பெஸ்ட்டு. அவனை மாதிரி ஒரு நல்ல பிலீவரை பார்க்க முடியாது. ஒரு காரியத்தில் தவறிட்டானே தவிர பெர்ஃபெக்ட் மேன். சில பேரெலாம் விழுந்துக்கிட்டே தான் இருப்பான். இவன் அப்படி கிடையாது, ஸ்டெடியாக நின்னான். அப்படி ஒரு நல்ல நீதிமான். அவன் சொல்கிறான், உமக்கு பிரியமானதை நான் செய்யலையா, உங்களை நான் துக்கப்படுத்தக்கூடாது அப்படி சொல்கிறோம். அதனால் புத்தாண்டை நெருங்கி இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் புத்தாண்டில் உங்களை உயர்த்துவார். God bless you.